வணக்கம் நண்பர்களே. இன்று ஹெல்த்தி மற்றும் டேஸ்டியான நூல்கோல் குழம்பு அதுதான் நம்ம செய்ய போகிறோம். இது டயட் பிளான் இருக்கவங்களுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு குழம்பு. வாங்க நம்ம ஃப்ரிட்ஜை திறந்து நூல்கோல் எடுத்துக்கலாம். நான் 800 கிராம் அளவுக்கு வாங்கி வச்சுருக்கேன். நூல்கோல்னு பெயர் வரத்துக்கு காரணம் நூல் ப்ளஸ் கோல்னு சொல்லுவாங்க. அதாவது நூல்னா நார்கள் அதுபோல் இருக்கிறதுனாலையும், கோல்னா குச்சி அல்லது தண்டுன்னு சொல்லுவோம். இது ரெண்டும் சேர்த்ததால தான் இது நூல்கோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தோல்களை முழுவதுமாக நீக்கிடுங்க. முட்டைக்கோஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு காய்கறி தான் இது. இதில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது. தினமும் நம்ம இதை சாப்பிட்டோம்னாக்கா மலச்சிக்கல் குறையும், செரிமானம் சீராக இருக்கும். இது குறைந்த கலோரி கொண்ட ஒரு காய். நம்ம உடல் எடையை குறைக்க இது பயன்படுது. நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்தும். அதனால் இதை நீங்கள் அதிகமாக சாப்பிட்றத குறைச்சிங்க. நூக்கல்ல விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சளி, காய்ச்சல் போன்ற தொட்டுகள் இருந்ததுன்னா அதை எதிர்த்து போராடும். இதில் பொட்டாசியம் இருக்கிறதால இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். இது இதய நலத்திற்கு நல்ல காய்கறி. தனியா 2 ஸ்பூனு, அரிசி 1½ ஸ்பூனு, கடலைப்பயிறு 1½ ஸ்பூனு, காய்ந்த மிளகாய் 6லேருந்து 7, சீரகம், சோம்பு ஒரு ஸ்பூனு, பாசிப்பயிறு 1 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூனு. வாங்க நம்ம இது எல்லாத்தையும் வறுக்க போகிறோம். கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. வானலை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம தனியாவை வறுக்க போகிறோம். மிதமான ஹீட்டில் வறுத்துக்கோங்க. இது உடல் சூட்டை குறைக்கும், இரத்த சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதை நம்ம டெய்லியும் உணவில் சேர்த்துக்கலாம். அடுத்து அரிசியையும் கடலைப்பயிரையும் நம்ம வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பில் அதிக புரோட்டீன், நார்ச்சத்து இருக்குது. இது செரிமானத்துக்கு நல்லது, இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும். காய்ந்த மிளகாயில் கேப்சசின் இருக்குது. அது செரிமானத்தை மேம்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. சீரகம் செரிமானத்தை மேம்படுத்தி கேஸ் பிரச்சனையை குறைக்கும். வெந்தயம் பார்த்திங்கனாக்கா சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி செரிமானத்தை மேம்படுத்தும், முடி வளர்ச்சிக்கும் உதவுது. மிளகு பார்த்திங்கனாக்கா சளி, இருமல், தொண்டை வலி இதை குறைக்கிறதுக்கு பயன்படுது. வறுத்த பிறகு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கலாம். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு வெங்காயத்தையும் பூண்டையும் உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நல்ல சுவை கொடுக்கும், இது ஆரோக்கியத்துக்கும் நல்லது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது, இதய நலத்துக்கும் உதவுது, இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும், சளி, இருமல் குறைக்கவும் உதவுது. தினமும் நீங்கள் 2 சின்ன வெங்காயம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம வறுத்த மசாலாவையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. இதய நலத்துக்கும் உதவுது, சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், முடி வளர்ச்சியை அதிகரிக்கும். தக்காளியில் லைகோபின் மற்றும் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது இதய நலத்துக்கு உதவும். தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறோம். கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிடுங்க. ஒரு பெரிய வானலை வச்சுக்கோங்க. 50 ml மல்லாட்டை எண்ணெய்னு சொல்லுவாங்க, கடலை எண்ணெய்னு சொல்லுவாங்க, ஊற்றிக்குங்க.
காய்ந்த மிளகாய் 2, ஒரு பிரிஞ்சி இலை, பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க, 3 ஏலக்காய், 2 பட்டை, ஒரு மராத்தி மொட்டு போட்டுருங்க. கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு சீரகம், சோம்பு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2த்தையும் சேர்த்து போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 3 எடுத்திருக்கேன், அதை நல்லா கீறிட்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. இந்த சமயத்தில் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இந்த சமயத்தில் கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும். இந்த சமயத்தில் நம்ம காய்கறியை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டுக்கோங்க. நல்லா அடிபிடிக்காமல் கிளறி விடுங்க. ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. 5 நிமிஷத்தில் லைட்டாக கொதி வரும். திரும்பியும் கிளறி விடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் மூடியை போட்டுருங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். 20 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். குழம்புல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள் இந்த குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஊற்றின பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியாக கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நாம் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி.